வெல்கம் வியூவர்ஸ். அது சரியா அக்டோபர் 14, 2022 கேரளா. சாதாரண காய்ச்சல், வாந்தி, மயக்கம்னு சொல்லி தன்னுடைய மகனை திருவனந்தபுரத்தில் இருக்கிற மெடிக்கல் காலேஜில் அவருடைய பேரண்ட்ஸ் அட்மிட் பண்ணுறாங்க. ஆனால் அட்மிட் பண்ண அடுத்தடுத்த நாட்களில் தான் தன்னுடைய மகன் உடல்நிலை ரொம்ப மோசமாகும். தன்னுடைய மகன் உடம்புல இருந்த ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் செயலிழக்க ஆரம்பிக்குது. 11 நாட்கள் கழிச்சு தன்னுடைய மகன் பச்சை தண்ணி கூட குடிக்க முடியாம கொடூரமான முறையில் ஆஸ்பத்திரியில உயிரிழக்கிறார். நல்லா இருந்த என்னுடைய பையன் எப்படி இப்படி ஆச்சு, சாதாரண ஃபீவர்னு சொல்லி அட்மிட் பண்ண பெற்றோருக்கு பேரதிர்ச்சியா இருந்துச்சு. அப்படி அவருடைய பையனுக்கு என்னதான் ஆச்சு, ஒவ்வொரு நாளும் உடல் உறுப்புகள் செயலிழக்கிற அளவுக்கு தன்னுடைய மகனுக்கு என்ன ஆச்சு, அப்படி என்ன நோய் வந்துச்சு, நல்ல ஆரோக்கியமாக தானே என்னுடைய மகன் இருந்தான் அப்படின்னு கேரளாவையே உலுக்கிய கொடூரமான கிரைம் கேஸ். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் டீகோட் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிரபா டீகோட்ஸ். நான் உங்கள் பிரபா. வீடியோக்குள்ளே போகலாம். கேரள மாநிலம் முள்ளிக்கரையை சேர்ந்தவர் தான் ஷாரோன் ராஜ். வயசு 23. இவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற நெய்யூரில் இருக்கிற ஒரு தனியார் காலேஜில் MBA ஃபைனல் இயர் படிச்சுட்டு வர்றார். அதே காலேஜில் இவங்க ஊரை சேர்ந்த கேரள மாநிலத்தை சேர்ந்த கிரீஷ்மா, வயசு 22, செகண்ட் இயர் படிச்சுட்டு வராங்க. இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சின்சியராக லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த காதல் 2-3 வருடங்களாக தொடர்ந்து கொண்டிருக்கும்போது ஒரு நாள் கிரீஷ்மா வீட்டில் அவங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க. ஆனால் அந்த மாப்பிள்ளை தனக்கு வேண்டாம், தான் ஷாரோன் ராஜுங்கிற தன்னுடைய காலேஜில் படிக்கிற ஒரு பையனை லவ் பண்ணுறதாகவும், தான் அவனை தான் கல்யாணம் கட்டிப்பேன், எனக்கு இந்த மேரேஜ்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் எவ்வளோ தூரம் பேசினாலும் பெற்றோர்கள் நான் உனக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை இராணுவத்தில் வேலை பார்க்குறான், நல்ல போஸ்டிங்கில் இருக்கான், நல்ல வசதியான குடும்பம் அப்படின்னு சொல்லி கிரீஷ்மாவை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் தன்னுடைய பேரண்ட்ஸ் பேச்சை எதிர்க்க முடியாமல் தானும் அந்த மேரேஜுக்கு சம்மதிக்கிறாங்க. இந்த சம்மதத்தை தன்னுடைய காதலனான ஷாரோன் ராஜ்கிட்ட அவங்க தெரியப்படுத்துகிறாங்க. எங்கள் வீட்டில் எதுவுமே மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க, அதனால் நம்ம காதலை பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல ஷாரோன் ராஜ் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காரு. என்ன சின்சியராக நீ லவ் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் பார்க்குற பையனை நீ மேரேஜ் பண்ணுவியா, இது சரி கிடையாது, நான் இந்த மேரேஜ் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்காரு. எதிர்ப்பு தெரிவித்த உடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் உன்னையே மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு தன்னுடைய வீட்டுக்கு வந்துடுறாங்க. தன்னுடைய காதலனை கொள்றதுக்கு கிரீஷ்மா பிளான் பண்ணுறாங்க. கூகுளில் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எந்த விஷம் கொடுத்தா உடனே உயிர் போகும், அது மனிதனுடைய உடலில் எப்படியெல்லாம் வேலை செய்யும் அப்படின்னு கூகுளில் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்களுக்கு தேட ஆரம்பித்து கிடச்ச இதுதான் பூச்சிக்கொல்லி மருந்து. பூச்சிக்கொல்லி மருந்து கொடுத்தா உடனே உயிர் போகாது, ஸ்லோ பாய்சன் மாதிரி, அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் உயிரை எடுக்கும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பூச்சிக்கொல்லி மருந்து கொடுத்துட வேண்டியதான்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஒரு நாள் ஷாரோன் ராஜை தன்னுடைய வீட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு பூச்சிக்கொல்லி மருந்தை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அவங்களும் தனக்கு இன்னொரு கிளாஸில் ஜூஸ் ஊற்றி கொடுத்துட்டு சேலஞ்ச் பண்ணி குடிக்கிற மாதிரி, இதை நம்ம ஒரே பாட்டிலில் அடிக்கணும், ஒரே சேர்ஸில் அடிக்கணும்னு சொல்லி 2 பேருமே குடிக்கிறாங்க. ஷாரோன் ராஜும் தன்னுடைய காதலி பேச்சை நம்பி ஃபுல்லாக குடிச்சிடுறான். ஃபுல்லாக குடிச்சிட்டு அதுக்கு அடுத்த நாள் அவனுக்கு வாமிட்டு,
லைட்டாக ஃபீவர் வர ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பூச்சிக்கொல்லி மருந்து இவனுடைய உடம்புல வேலை செய்ய ஆரம்பிக்குது. தன்னுடைய பேரண்ட்ஸ் தன்னுடைய பையனுடைய உடல்நிலையை மோசமாகிறத பார்த்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. 11 நாள் கழித்து இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி அவங்களுடைய பையன் இறந்துடுறான். போலீஸுக்கும் எந்த தடயமும் கிடைக்கல. அட்டாக்ஸ் ரிப்போர்ட்லேயும் தன்னுடைய உடம்புல எந்த இதுவுமே பாய்சன் இருந்ததாகவும் அவங்களுக்கு தெரியலை. என்ன ப்ரோ, அதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தெரிஞ்சிடும்ல, அவங்களுடைய உடம்புல விஷம் கலந்து கொடுத்து தான், அவங்களுக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்து தான் கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆனால் 11 நாள் அவர் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டில் இருந்திருக்கார். அவருக்கு 3 முறை டயாலிசிஸ் செய்யப்பட்டிருக்கு. டயாலிசிஸ் செஞ்சாலே ரத்தம் சுத்திகரிக்கப்பட்டுரும். அதில் எந்த மருந்தும் எந்த விஷமும் இருக்காது. நம்மளுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அது தெரியாது. அப்போ இந்த கேஸை எப்படி சால்வ் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்டிங்கன்னா, தன்னுடைய பையன் இறந்து இந்த கேஸில் எந்த இதுவும் இல்லைன்னு சொல்லி போலீஸ்காரங்க இந்த கேஸை க்ளோஸ் பண்ணும்போது, சாரன் ராஜோட பெற்றோர்கள் தன்னுடைய மகனும் சாவில் மர்மம் இருக்கிறதாகவும், அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தான், எனக்கு அந்த காதலி மேலே தான் சந்தேகமாக இருக்குன்னு சொல்லி அவங்க திருவனந்தபுரம் கிரைம் பிரான்ச்சில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்போ கேஸ் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கிரைம் பிரான்ச்சுக்கு மாறுது. கிரைம் பிரான்ச்சுக்கு மாறின உடனே இவங்களுடைய காதலியை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்போ எனக்கு எதுவும் தெரியாது, நான் எதுவும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில். ஆனால் அவங்களுடைய ஃபோனை எடுத்து தீவிரமாக விசாரித்து பார்க்குறதுக்குமே அதுலேயும் எந்த இதுவும் இல்லை. அவங்களுடைய ஃபோனை க்ளவுடு டேட்டா பண்ணி பார்க்கும்போது அதில் அழிக்கப்பட்ட ஃபைல்கள், அவங்க சர்ச் பண்ணி பார்த்த எல்லா விவரங்களும் அவங்களுக்கு தெரிய வருது. தான் யார் யார்கிட்ட பேசியிருக்கோம், இவங்கக்கிட்ட எத்தனை வீடியோ கால், வாட்ஸ்அப் வீடியோ கால், தான் சர்ச் பண்ணி பார்த்தது எல்லாமே போலீஸுக்கு தெளிவாக தெரியுது. இவங்க தான் கொலையாளின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்களுடைய அந்த ஃபோன் டேட்டாவை எல்லாமே ரீகவர் பண்ணதுக்கப்புறம் கிரீஷ்மா தான் கொலையாளின்னு அவங்க மாட்டிக்கிட அவங்கள்ட்ட விசாரிக்கும் போது அவங்களாவே வாண்டடா, ஆமாம் நான் தான் அவனை ஜூஸில் விஷம் கொடுத்து கொன்னேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒத்துக்கிறாங்க. இந்த கொலைக்கு துணையாக இருந்த கிரீஷ்மாவுடைய மாமா நிர்மல்குமார் மற்றும் தாயார் சிந்து, இவங்க 3 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. கிரீஷ்மா தான் தன்னுடைய தாய் மாமா துணையோட சாரன் ராஜை ஜூஸில் விஷம் கொடுத்து கொன்னது தெள்ள தெளிவாக ஆதாரங்களோட கோர்ட்டில் சமர்ப்பிக்கப்பட்டதுனால ஜனவரி 18, 2025 கிரீஷ்மாவுக்கு தூக்கு தண்டனையும், அதற்கு உதவியாக இருந்த அவருடைய தாய் மாமனுக்கு 3 வருடம் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது. அவருடைய தாயார் சிந்து விடுதலை செய்யப்பட்டார். இந்த கேஸில் எந்த தடயமும் இல்லைனாலும் டிஜிட்டல் முறையில் இந்த கேஸை சால்வ் பண்ணி உண்மைகளை கண்டறிந்த அந்த கேரளா போலீஸ்க்கு பாராட்டு தெரிவிப்பதாகவும் கேரளா ஹைகோர்ட் அறிவித்தது. சாரன் ராஜை ஜூஸில் விஷம் கொடுத்து கொன்றது கிரீஷ்மாவும் அவரது தாய் மாமனும் தான் என்று உறுதி செய்து ஜனவரி 18 2025 கேரளா ஹைகோர்ட்டில் அவங்களுடைய தீர்ப்பு வாசிக்கப்படுது. அந்த வாசிப்பில் தான் உயிருக்கு உயிராக நேசித்து தான் காதலியை கள்ளங்கப்படம் இல்லாமல் நம்பிட்டு இருந்த அந்த காதலனை கொடூர முறையில் விஷம் கொடுத்து கொன்று 11 நாட்கள் ஆஸ்பத்திரியில் கொடூரமாக பச்சை தண்ணி கூட குடிக்க முடியாமல் தன்னுடைய நாக்கெல்லாம் வறண்டு ஆசான வாயெல்லாம் புண்ணாகி துடிதுடிக்கும் நிலையில் கூட அவர் வாக்குமூலம் தன்னுடைய காதலியை காட்டி கொடுக்காமல தனக்கு ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரியலங்கிறத வார்த்தையை மட்டும்தான் அவர் சொன்னாரே தவிர வேற தன்னுடைய காதலி மேலே சந்தேகம் இருக்கிறதாகவும் அவர் எந்த இதையுமே அவர் சொல்லலை. அவர் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் தன்னுடைய காதலியாக மட்டும்தான் பார்த்தாரு, உண்மையாக நேசித்தார். அவரை இவ்வளோ கொடூரமாக கொலை பண்ணின கிரீஷ்மாவுக்கு தூக்கு தண்டனை விதிக்கிறேன், அவருடைய மாமாவுக்கு 3 வருடம் கடுங்காவல் தண்டனை அப்படின்னு சொன்ன உடனே
கேஸ் ஸ்டார்டிங்கிலிருந்து தீர்ப்பு படிக்க அழுதுகிட்டே இருந்த கிரீஷ்மா தனக்கு மரண தண்டனைன்னு சொல்லி விதிச்ச உடனே அழுதுட்டு இருந்த அவங்களுடைய கண்கள் ஒரு நிமிடம் ஷாக்காகி பார்க்குறாங்க, தனக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி. இவங்களுக்கும் இவங்களுடைய அம்மாவுக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சிந்துவை விடுதலை பண்ணுறாங்க. இதில் சிறப்பு என்னன்னா 1991 அப்புறம் மரண தண்டனை விதிக்கப்படுற முதல் பெண்மணி கிரீஷ்மா தான். தன்னை உயிர்க்குயிராக நேசித்த காதலனை கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாத அளவுக்கு பூச்சிக்கொல்லி மருந்து குடித்தா அது உடம்புல எந்த மாதிரி ஆபத்துகளை உருவாக்கும், எப்படி ஒரு உயிரை சித்திரவதை பண்ணி கொள்ளும் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும் வலுக்கட்டாயமாக அவனுக்கு கொடுத்த இந்த கொடூர அறைக்கு தூக்கு தண்டனை கொடுத்தது சரியா தப்பா அப்படிங்கிறத நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் நான் அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ணுறேன்.